ஸோ கோனிக்ஸ் சில ஒன் வேர்ட்ஸ் சொல்றேன். இந்த செக்ஷன்ல வந்து நம்ம ஃபோக்கஸ்ங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், டைரக்ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், எக்ஸென்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவோம். ஃபோக்கஸ்னா என்ன? A fixed point is called a focus and a fixed line is called directrix and constant ratio is called eccentricity. ஓகேங்களா? ஈங்கிறது ரேஷியோ தான். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிறது இந்த டயக்ராம்ல உங்களுக்கு புரியும். ஓகே, this is a directrix line, L is a directrix, this is moving as a P is a moving point, S represent focus. இப்போ இதுதான் ஃபிக்ஸட் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ SP divided by PM இதுதான் உங்களுக்கு ரேஷியோ. இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கும் பொழுது E is equal to 1 அப்படி வந்ததுன்னா that conic is called as a parabola. E is less than 1, the conic is said to be ellipse, and E is greater than 1, the conic is called hyperbola. இந்த மூணுமே உங்களுக்கு 1 மார்க்குக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி b square minus 4ac equal to 0. பாருங்க, நம்ம இதுல டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க. ax square, இதுதான் நான் சொல்லியிருந்தேன் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இப்போ நம்ம பார்த்த டேர்ம்ஸ் தான். ax square plus 2hxy by square அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதுல b square minus 4ac கால்குலேஷன் போடும்பொழுது ஈக்குவல் டு 0. அது வந்து எது கூட மேட்ச் ஆகும்னா e is equal to 1. ஓகேங்களா? அப்போ இந்த e is equal to 1ங்கிற வேர்டை கொடுக்காம b square minus 4ac is equal to 0வா இருந்தா உங்க கோனிக் என்ன கோனிக்னா parabola. less than 0னா that conic is a ellipse. greater than 0 hyperbola. அப்போ எக்ஸென்ட்ரிசிட்டிலையும் உங்களுக்கு சொல்ல தெரியணும், இந்த b square minus 4ac உள்ள இதையும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அண்ட் கோனிக்ஸ் அண்ட் எலிப்ஸ்க்கு என்ன இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. 0 less than e less than 1. ஸோ இன்சைடு புக்கு லேர்ன் பண்றது உங்களுக்கு 1 மார்க் அண்ட் 2 மார்க்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஃபார்முலாஸ் உங்களுக்கு டேப்லோ காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஸ்கூல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு ஃபார்முலா புரிஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் எலிப்ஸ். ஸோ பழைய டெக்ஸ்ட் புக்குக்கும் இந்த எக்ஸசைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பிஃபோர் கோயிங் டு த எக்ஸசைஸ் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்குள்ளே போயிடுறேன். ஸோ எல்லா ஃபார்முலாவையும் நம்ம வந்து இதில் கேதர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹைப்பர்போலாவுடைய டீடைல்ஸ் நான் சம் நடத்தும் போது சேர்த்து ஃபார்முலா சொல்லி கொடுக்குறேன். மொத்தமாக ஃபார்முலா பார்த்தாலும் ஒரு சிலருக்கு கொலாப்ஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். டைரக்ட்லி எக்ஸசைஸ்க்குள்ள போகிறேன். 5.2 எக்ஸசைஸ். ஸோ 5.2 எக்ஸசைஸ் டோட்டலி 8 கொஷின்ஸ் இருக்கு, சில டிவிஷன் இருக்கு. So 5.2 exercise, find the equation of a parabola. Okay, இந்த எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி இந்த லெசன் சுதர்சனுக்கு எவ்வளவு புரிஞ்சது? ஸ்கூல் டீச் பண்ணது ஃபார்முலாஸ் புரிஞ்சதா? எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிட்டேன்? மேம் எவ்வளவு புரிஞ்சதுமா இந்த லெசன்? ஃபார்முலாஸ்லாம் புரிஞ்சுதுமா, அதெல்லாம் வந்துட்டு 11th படிச்ச ஃபார்முலா தான் சொல்லுவாங்க. ஓகே, சில ஃபார்முலாலாம் புரிஞ்சுது மேம். ஓகே ஓகே, புதுசா அந்த ஃபார்முலா தான் புரியுது. ஓகே ஓகே. ஸ்ரீநிதி மேம் புரிஞ்சது மேம். ஓகே, இன்னும் கொஞ்சம் நான் படிக்கணும். படிச்சா ஓகே. அதே மாதிரி என்ன குர்கிரன் சேஸ் ஆர் நோ? ஓகே. இப்போ 5.2 எக்ஸசைஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம். பழைய டெக்ஸ்ட் புக்குக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, பழைய டெக்ஸ்ட் புக்கில் பேரபோலா அப்படிங்கிற தனி எக்ஸசைஸ். ஸோ அதில் சம்ஸ், அதில் அப்ளைடு ப்ராப்ளம்ஸ் அண்ட் எலிப்ஸ் தனி எக்ஸசைஸ், ஹைப்பர்போலா தனி எக்ஸசைஸ், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இதோட கொஞ்சம் வாஸ்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த புக்கில் ஒரு எக்ஸசைஸ்க்குள்ளேயே எல்லா கோனிக்ஸையும் கொண்டு வந்துடுறாங்க. அதாவது பேரபோலாஸ், எலிப்ஸ், ஹைப்பர்போலாஸ் எல்லாமே ஒரே எக்ஸசைஸ்க்குள்ளே இருக்கு.
இப்போ ஃபார்முலாஸ் வந்து நான் சம்முக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எலிப்ஸ் ஹைப்பர்போலால பி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ ஏபின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நம்ம ஒரே அல்ஃபபெட்ல படிச்சா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ ஃபார்முலாஸை டீப்பாக லேர்ன் பண்றது அந்தந்த சம்மோட சேர்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கேதர் பண்ணி பாருங்க. இட் வில் பி ஈஸி. ஓகே, நவ் 5.2 ஃபர்ஸ்ட் சம். Find the equation of a parabola in each of the cases given below. So 4 divisions கொடுத்துருக்காங்க. ஸோ parabola அப்படின்னாலே இது 4 ஃபார்மேட்ல இருக்கு. The parabola is open, rightward, leftward, upward, downward. ஓகேங்களா? இதுதான் parabola மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் ஆக வேண்டிய பாயிண்ட் இதுதான். ஸோ ஹிண்ட் என்ன பாருங்க, ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ங்கிறது ஃபிக்ஸட் பாயிண்ட் பார்த்தோம் 4,0 அண்ட் டைரக்ட் இஸ் எ ஃபிக்ஸட் லைன் x is equal to -4. இந்த ரெண்டு தான் ஹிண்ட் உங்களுக்கு. இந்த ஹிண்ட்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்கணும்னா இந்த பாரபோலா என்ன ஃபார்மேட்ல வருது, இந்த 4 ஃபார்மேட்ல என்ன ஃபார்மேட்ல வருது அப்படிங்கறது தெரிஞ்சிட்டீங்கன்னா ஃபார்முலா போட்டுடலாம், அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன். Exercise 5.2. Question number 1, division 1. So find the equation of a parabola. The focus is 4,0 and the directrix x is equal to -4. So இப்போ இந்த ரெண்டு ஹிண்ட வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் ஃபிகர் போட்டுக்கோங்க. This is x axis and this is y axis. So focus is 4,0. This point lies on x axis. இப்போ 4,0 ன்னு சொல்லும் பொழுது இது வந்து பாசிட்டிவ் பிளேஸ்ல வரும். நான் 4,0 சப்போஸ் இது 1 2 3 4 திஸ் இஸ் 4,0 எடுக்கிறேன். ஃபோக்கஸ்ங்கிறது நம்ம புக்ல எஸ் அப்படின்னு டினோட் பண்றாங்க. ஸோ எஸ் நோட் பண்றது ஃபோக்கஸ். டைரக்ட்ரிஸ் x is equal to -4. ஸோ ஃபோக்கஸ் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் டைரக்ட்ரிஸ் இருக்கும். ஸோ -1 -2 -3 -4 திஸ் லைன் இஸ் டைரக்ட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபோக்கஸ் இப்படி இருக்குன்னா ஃபோக்கஸ் இருக்கிற பாயிண்ட் சிமெட்ரிக் லைனா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பாரபோலாவை நம்ம ஃபோக்கஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தான் சிமெட்ரிக் இல்லைங்க. சிமெட்ரிக் லைன் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். நம்ம பாரபோலா இப்போ எப்படி இருந்திருக்கணும்? the only possible way is our parabola this way only. ஸோ இப்படி இருந்தாதான் இந்த ஃபோக்கஸ் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேல ஃபோக்கஸ் இருக்கு, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கும் இந்த பாரபோலாக்கு. இந்த பாரபோலா பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும், this parabola is open rightward. ரைட்டா ஓப்பன் ஆயிருக்கு. ஆக்சுவலி இப்படி ஓப்பன் அண்ட் ரைட்வர்ட் and this is leftward, this is upward and this is downward. Okay, இந்த 4 ஃபார்மேட் தான். This parabola is open rightward. ஸோ டயக்ராம் போடுங்க, அது உங்களுக்கு ஃபார்முலாஸ் யோசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த parabola is open rightward அப்படிங்கிற லைனுக்கு கூட மார்க் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஃபோக்கஸ் என்ன? the focus is 4,0. so focus 4,0. அப்ப இதுதான் vertex. நம்மளுடைய y axis டச் ஆயிருக்கு. there is vertex. this point is the origin, 0,0. so vertex வந்து 0,0 and directrix is x is equal to -4. The given parabola is open rightward. இந்த லைனுக்கு மார்க் இருக்கும், open rightward.
ஸோ ஓப்பன் ரைட் பேர்டா இருக்கிறதுனால அப்படியே ஜெனரல் ஃபார்ம் என்னன்னு எழுதிக்கலாம். Therefore, the equation of the parabola is y square is equal to 4ax. Open right bird y square is equal to 4ax. Open left arnal y square is equal to minus 4ax வரும். Upward na x square வரும். ஓகேங்களா? அப்போ open right bird y square is equal to 4ax. இங்க a வேல்யூ கால்குலேட் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருது. இப்போ a என்ன? the focus இருக்கு பாருங்க. the focus நோட் பண்றதா a, 0. இப்போ இது a, 0னா aங்கிறது இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து s க்கு உள்ள டிஸ்டன்ஸ். the vertex நான் v நோட் பண்ணனா vs is equal to a. ஓகே? இப்போ a is equal to vs. நீங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு பார்க்கலாம். அதர்வைஸ் டைரக்டா கூட தெரியும். root of 4 minus 0 the whole square and 0 minus 0 the whole square. So root 4 வரும். root of 4 square வரும். It is equal to 4 அப்படின்னு வந்துரும். இப்போ a என்னன்னா a is equal to 4. இதுல டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடணுங்கிற நெசசரி இல்லை. ஏன்னா ஆக்சிஸ் மேலேயே இருக்கு. நீங்க டயக்ராம் பார்த்துட்டு எழுதிக்கலாம். 0,0 4,0க்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டாலும் 4 தான். ஷிஃப்டட் வெர்டெக்ஸ்ல நீங்க ஃபார்முலா போட்டா போதும். இல்ல டைரக்டா எழுதிக்கோங்க. So a is equal to 4. இப்போ a கிடைச்சாச்சு. இது நம்பர் 1 நோட் பண்ணீங்கன்னா இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா we get a equation of a parabola. Therefore, the equation number 1 is y square 4 a is 4x. y square equal to மேம் 16x. மேம் என்னமா சொல்லுப்பா. அந்த a is equal to vs னு போட்டிருக்கீங்களா மேம்? ஆம், அது என்னது மேம்? இருக்கு v. vங்கிறது வெர்டெக்ஸ். ஓகே? சோ வெர்டெக்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா so wait a minute. இந்த சைடு வந்து நீ கேட்ட டவுட்டை நான் கிளியர் பண்றேன். பாருங்க, x axis and y axis. ஸோ உங்க பேரபோலா இந்த இடத்துல டச் ஆகுது பாருங்க. இந்த லோவர் பாயிண்ட் ஒரு யூ ஷேப் போடும்போது லோவர் மோஸ்ட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் டச் ஆகிறதான் வெர்டெக்ஸ் சொல்லுவோம். ஸோ என்ன வி நான் இங்கே நோட் பண்றேன். ஸோ உங்களுக்கு விருப்பமான அல்ஃபாபெட் மோஸ்ட்லி நம்ம நோட் பண்றது வெர்டெக்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் அல்ஃபாபெட் எஃப். ஃபோக்கஸ்க்கு யூஸ்வலா பழைய டெக்ஸ்ட் புக்ல எஃப் யூஸ் பண்ணுவோம். உங்க டெக்ஸ்ட் புக்ல எஸ் யூஸ் பண்றாங்க, அதனால நான் எஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இது வி. உங்களுடைய பேரபோலா இந்த ஃபார்மட்ல இருக்குன்னா இதனுடைய இன்சைட்ல தான் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். இதுல ஃபோக்கஸ் நம்ம என்ன நோட் பண்ணிருக்கோம்னா 4,0 நோட் பண்ணிருக்கோம். திஸ் இஸ் எஸ். ஆக்சுவலி ஃபோக்கஸ் கூடிய ஃபார்மட் வந்து a,0. a,0 எப்பனா the parabola is open right word இருந்தா. இதே இது உங்க பேரபோலா ஓப்பன் லெஃப்ட் வேர்டா இருந்ததுன்னா இது வெர்டெக்ஸ். இங்க எஸ் வரும். ஆக்சுவலி இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஆரிஜினுக்கு லெஃப்ட்ல வருது. அப்போ -a,0 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே இது உங்க பேரபோலா ஓப்பன் அப்வர்ட். இப்படி வந்ததுன்னா திஸ் இஸ் வெர்டெக்ஸ், எஸ் இங்க இருக்கும். இது ஒய் ஆக்சிஸ் மேல வருது. இப்போ 0,a. சில புக்ல பிலாம் யூஸ் பண்ணுவாங்க, அப்படி யூஸ் பண்ண தேவையில்லை. 0,a டவுன்வர்ட். இது டவுன்வர்டா இருந்தா இப்போ எஸ்ங்கிற பாயிண்ட் திஸ் இஸ் எஸ் 0,-a. ஸோ இப்படி நோட் பண்ணிக்கலாம். இந்த விக்கும் திஸ் இஸ் வி, எஸ். இந்த விக்கும் எஸ்ஸுக்கும் இடையில உள்ளதுதான் ஏ. இது 1 2 3 4. இப்போ விக்கும் எஸ்ஸுக்கு இடையில உள்ளதான் ஏ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த ஃபார்முலா வந்து a,0. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கனாலும் கண்டுபிடிக்கலாம். திஸ் வெர்டெக்ஸ் இஸ் 0,0. ஆனா இந்த சம்முக்கு நம்மளுடைய டயக்ராம்ல இருந்து டைரக்டாவே ஏ எழுதலாம்னு சொல்றேன். இப்ப ஸ்ரீநிதிக்கு புரிஞ்சுதா புரியலையா? மேம் அந்த தேர்ட் டயக்ராம் சொல்லுங்க மேம். இந்த
இந்த சம் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் சம் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம். ஓகே, தேர்ட்னா இதுவா? அந்த டயக்ராம் தான். இது ஓபன் அப்வர்ட்னு சொல்லும்போது ஒய் ஆக்சிஸ்ல பாயிண்ட் வருது. ஒய் ஆக்சிஸ்ல பாயிண்ட் எப்படி சொல்லுவோம்? 0,1 அப்வர்டும் போது பாசிட்டிவா இருக்கும். இப்போ 0,1 அப்போ ஃபார்மட் படி 0,a ஃபோக்கஸ். இது டவுன்வர்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் டவுன்வர்ட்னா 0,-a. ஸோ ஒரு பேரபோல 4 ஃபார்மட். இப்போ இது வந்து உங்க வேர்டெக்ஸ், இந்த 4லுமே வேர்டெக்ஸ் வந்து ஆரிஜின். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருக்கு வேர்டெக்ஸ். இது ஷிஃப்டட் வேர்டெக்ஸ் எடுத்து படிப்போம். இப்போ ஷிஃப்டட் வேர்டெக்ஸ்னா ஸோ இந்த பாயிண்ட்ல தான் வேர்டெக்ஸ் வரணும் இல்லை, என் பேரபோலா இப்படி இருக்கலாம். இப்போ வேர்டெக்ஸ் இங்க இல்லாம இங்க ஷிஃப்ட் ஆயிருது. தட் இஸ் ஷிஃப்டட் வேர்டெக்ஸ். இப்போ ஃபார்முலா வேற. நான் சம் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட் கிளியர் ஆயிட்டா? குருக்கிரன் டவுட் இருக்கா? குட். சுதர்சன் டவுட் இருக்கா? நோ மேம். ஓ குட். சம் ஒவ்வொரு சம் வரும்போது சம்முக்கு ஏற்ற எக்ஸ்பிளனேஷனை சைட்ல ரைட் சைடு பேஜில் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதை உங்களுக்கு அது புரியும். ஓகே. Now second division. Second division is the equation of a parabola. That parabola passes through 2, -3 and symmetric about y-axis. The symmetric about y-axis அப்படின்னு கொடுத்தாலே ஸோ உங்களுடைய மைண்ட்ல எடுத்து என்ன தோணும்? அவர் parabola is either open upward or downward அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது எந்த லைன் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு, இந்த ஆக்சிஸ் தான் சிமெட்ரிக்கலா இருக்கு. ஒய் ஆக்சிஸ் சொல்லும் பொழுது இப்போ ஒய்னா நம்ம பேரபோலா ஒன்னு அப்வர்டா இருக்கும், டவுன்வர்டா இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா போட்டா we get an answer. Now division number 2. Exercise 5.2. Question number 1. Division number 2. The parabola passes through solution. The parabola passes through 2, -3 and symmetric about y-axis. So first ஒரு reference diagram போடுங்க. So x-axis and y-axis. Parabola passes through 2, -3. இந்த 2, first note பண்ணுங்க, plot பண்ணுங்க. Set 2, 1, 2 எடுக்கிறேன். -3 அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு downward direction -1, -2, -3. இப்போ இந்த சைடு வருது. அண்ட் சேம் டைம் என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த பேரபோலா, இந்த பாயிண்ட் நோட் பண்ண பிறகுதான் தெரியும் இந்த பேரபோலா இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸா இருந்ததுன்னா ஸோ கண்டிப்பா பேரபோலா எப்படிதான் இருந்திருக்கணும்? இஸ் ஓப்பன் டவுன்வர்ட். ஓகேங்களா? ஸோ ஒய் ஆக்சிஸ் தான், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் சிமெட்ரிக்கலா இருக்கு, ஒய் ஆக்சிஸ் சிமெட்ரிக்கலா இருக்குன்னா நம்மளோட பேரபோலோடைய வெர்டெக்ஸ், அது லோவர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின்ல தான் டச் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இல்லாம வேற லைன் சிமெட்ரிக்கலா இருக்கு அப்படின்னா தட் மீனிங் இஸ் the line parallel to x axis இருக்கும், or the line parallel to y axis இருக்கும். ஸோ அப்படி வரும் பொழுது வேர்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்டட் வேர்டெக்ஸ். ஸோ நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் அப்சர்வ் பண்ணுங்க, புரிஞ்சு படிங்க. சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் தான் சிமெட்ரிக்கல்னா, எக்ஸ் ஆக்சிஸ் தான் சிமெட்ரிக்கல்னா வேர்டெக்ஸ் வந்து 0,0 தான். அதனால தான் நான் கர்வ் வரையும் பொழுது ஆரிஜின் டச் பண்ணி போடுறேன்.
So passes through the point 2, -3 ங்கிறது இதான். இந்த ரெண்டு தான் hint. So இதுல பார்த்தோன்னே தெரியும் the parabola is open downward. So அதுதான் first line எழுதுங்க. The parabola is open downward. So open downward na x square is equal to -4ay. This is the equation of a parabola. So இந்த லைன் நீங்க கரெக்டா எழுதினாதான் அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுவாங்க. மேபி இங்கே தப்பா எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்றது இல்லை. திஸ் இஸ் நோட் அஸ் நம்பர் 1. நமக்கு ஏ மட்டும் வேணும். ஏ ரெப்ரசென்ட் பண்றது என்ன? வெர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஏ. ஸோ இப்போ நமக்கு இது வெர்டெக்ஸ்னு தெரியும், தட் இஸ் 0,0 தெரியும். ஆனா இந்த இடத்துல ஃபோக்கஸ் பத்தி எதுவுமே பேசல. ஆனா இந்த எக்ஸ் passes through the point na இது xy. Substitute this point in this equation, we get a. Okay, so substitute 2, -3 in equation number 1. So x place la 2 square 4 -4, a is unknown, y is -3. -4 -3 so plus 12, a is equal to 4 plus 12. So a is equal to 4 by 12. So a is equal to 1 by 3. So a value 1 by 3. So இப்போ equation number 1ல substitute பண்ணிட்டோம்னா நமக்கு parabola equation கிடைச்சிருது. So a value is 1 by 3. So equation number 1 implies equation number 1 பாருங்க x square is equal to -4 a. A is 1 by 3 y. 3 right side cross பண்ணிக்கலாம். 3x square is equal to -4y. This is a required equation. Solution number 2 complete. So doubt கேக்குறவங்க கேளுங்க. So உங்க டவுட்ஸ் எதுனாலும் கேட்கலாம். இந்த சம்முக்கு ரிலேட்டடா டவுட்ஸ் கேட்கலாம். ஸ்ரீநிதி டவுட் இருக்கா? நோ மேம்.